இன்னைக்கு நாங்க 350 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த தோட்டத்துல நம்ம கடையில வாங்குற எல்லா இங்கிலீஷ் காய்கறிகளுமே இங்க விளைய வச்சிருப்பாங்க. சோ மக்கள் எப்படி கடைக்கு போய் காய்கறிகள் வாங்குறாங்களோ, அந்த மாரி இப்ப நேரடியா விவசாயிகிட்டயே போய் நம்ம காய்கறிகள வாங்கிட்டு வரலாங்க. அதுவும் அந்த காய்கறிகள ஃப்ரெஷ்ஷா நம்ம மண்ணுல இருந்து எடுக்கும்போது, அதுல இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க. சோ ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வேணும்னா, இந்த மாரி கூட நம்ம வந்து வாங்கிக்கலாங்க. ஃபார்ம்க்கு உள்ள போனோனே இந்த மாரி ஒரு இடத்துல வேகன் வண்டி வந்து நெறைய வச்சிருந்தாங்க. சோ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வண்டின்னு போட்டிருந்தாங்க. அதுவும் எஸ்பெஷலி யாரையும் உட்கார வச்சு இந்த வண்டியில தள்ளிட்டு போக்கூடாது. இங்க பறிக்கிற காய்கறிகள மட்டும் நீங்க வச்சு எடுத்துட்டு போறதுக்கு தான் இந்த வண்டிய யூஸ் பண்ணணும்னு தெளிவா போட்டிருந்தாங்க. ஏக்கர் கணக்குல விவசாயம் பண்ற இந்த மாரி தோட்டத்துக்கு இந்த மாரி வேகன் வண்டி தாங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம பறிக்கிற காய்கறிகள் எல்லாமே இந்த வண்டியில போட்டு எவ்வளவு தூரமா இருந்தாலும் தள்ளிட்டு போய்க்கலாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீஸ் மாரி இருக்கிற இந்த காய்கறி தான் பார்த்தோம். இந்த தோட்டத்துக்கு வந்தா என்னென்ன காய்கறிகள் பறிக்கலாம்னா, பச்சை பட்டாணி இருக்குதுங்க, பீட்ரூட் இருக்குது, முட்டைக்கோஸ்லயே வந்து பச்சை முட்டைக்கோசும், அதுக்கப்புறம் வந்து பர்பிள் கலர்ல இருக்கிற முட்டைக்கோசும் இருக்குதுங்க. zucchini இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குதுங்க. வெங்காயத்திலேயே வெங்காயம், சிகப்பு வெங்காயம் 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் இருக்கு. அதுக்கப்புறம் பீன்ஸு, கொத்தமல்லி தழைலாம் இருக்குதுங்க. காய்கறி பறிக்க வர்றவங்க அப்படியே தோட்டத்துக்குள்ள நடந்து நடந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வந்து காய்கறிகள் எல்லாமே காஞ்சு போய் தான் இருக்கு. ஸோ இதுதான் முட்டைக்கோஸ் விளையிற இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் முட்டைக்கோஸ பறிச்சுட்டாங்க. சில இடத்துல 1, 2 இருக்குது. நமக்கு புடிச்சிருந்தா அந்த முட்டைக்கோஸ்லாம் நம்ம பறிச்சுக்கலாங்க. ஒரு சைடு பச்சை முட்டைக்கோஸ் போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, பச்சை முட்டைக்கோஸ் தான் நெறைய பேர் பறிச்சிருக்கிறாங்க. அதே இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா, கத்திரிப்பூ கலர்ல இருக்கக்கூடிய இன்னொரு முட்டைக்கோஸும் போட்டிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே தள தளன்னு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. பேரண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வந்தா, சுத்தி பார்க்கறதுக்கு நெறைய இடம் இருக்குதுங்க. பட் அப்பா, அம்மாவுக்கு விவசாயம் சார்ந்த இந்த மாரி இடத்துக்கு கூட்டிட்டு வரும்போது, அவங்களுக்கு சந்தோஷம் டபுளா தான் இருக்கு. ஏன்னா, ஊர்ல அப்பா, அம்மா விவசாயம் தாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அவங்களுக்கு இந்த மாரி இடத்த காமிக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. நம்ம ஊர்ல நாட்டு காய்கறிகள் பீர்க்கங்கா, புடலங்கா, வெண்டைக்காய் இந்த மாரி தான் அதிகமா விளையும். பட் இந்த மாரி முட்டைக்கோசு, பீட்ரூட் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்து நம்ம கடையில தான் அதிகமா வாங்குவோம். கடையில வாங்குற காய்கறிகள நம்ம நேர்ல நம்மளே போய் பறிச்சா, அதுல எவ்ளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாரி தாங்க அப்பாவே எல்லா காய்கறிகளையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட வந்து பறிச்சுட்டு இருந்தாரு. காய் செடிகளுக்கு பக்கத்திலேயே இந்த மாரி பூச்செடிகளும் வச்சிருக்கிறாங்க. ஸோ காய்கறிகள் பறிக்க வர்றவங்க பொக்கே ஃப்ளவர் வேணும்னா, அவங்களுக்கு புடிச்ச பூக்கள வந்து பிக் பண்ணிக்கிட்டு, அதுக்கும் பே பண்ணி வாங்கிட்டு போற அளவுக்கு இங்கேயும் வசதி இருந்துச்சுங்க. முட்டைக்கோஸ் பறிச்சதுக்கு அப்புறமா பீன்ஸ் பறிக்கலான்னு போயிருந்தோங்க. அதுக்குள்ள நம்ம வண்டிய எடுத்துட்டு போக்கூடாதுன்னு முன்னாடியே போட்டிருக்கிறாங்க. இந்த தோட்டத்துல ஒரு செட் ஆஃப் காய்கறிகள் வந்து ஃபர்ஸ்ட் நட்டு வச்சுர்றாங்க. அது பூ பூத்து காய் காய்க்கும்போது, அடுத்த ஸ்டேஜ்ல வந்து இன்னொரு செட் ஆஃப் காய்கறிகள் வந்து ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் புது நாத்தா நட்டு வைக்கிறாங்க. ஏன்னா, ஒரு இடத்துல காய்கறிகள் தீர்ந்தாலும், அடுத்தடுத்த இடத்துல வர்ற மக்களுக்கு காய்கறிகள் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ, அதனால தான் நெறைய இடத்துல இதே காய்கறிகள் இருந்துட்டே தாங்க இருக்கு. பீன்ஸ் கடையில வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி இருக்கும். பட் ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா சீக்கிரம் கெட்டு போயிரும். பட் இந்த மாரி செடியிலேயே பறிச்சு கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சாலுமே அது கெட்டு போறதில்லங்க. பீன்ஸ் செடியில கொத்து கொத்தா பீன்ஸ் காய்ச்சிருந்துச்சுங்க. ஸோ பறிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல தான் தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க பீன்ஸ் எல்லாமே.
லைன் தான் போட்டிருக்காங்க. அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் கொத்தமல்லிக்கு இங்கிலீஷ்ல பேர் பார்த்தீங்கன்னா, சிலாண்ட்ரோன்னு சொல்லுவாங்க. அதே நம்ம ஊர்ல கொத்தமல்லிக்கு கொரியாண்டர் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா வந்த புதுசுல காய்கறி கடைக்கு போய் காய் தேடும்போது, சரி கொத்தமல்லியும் எடுத்துட்டு போலான்னு தேடும்போது, கொத்தமல்லியே கிடையாது. பட் கொத்தமல்லி இல மாரி ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த இடத்துல கொரியாண்டர் லீவ்ஸ்ன்னு போடவே இல்ல. சரி பிச்சு மோந்து பார்த்தா, அது இதுதான் கொத்தமல்லி. கொத்தமல்லிக்கு ஏன் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போடல அப்படின்னு கேட்கும்போது தான், இந்த ஊர்ல வந்து கொத்தமல்லிக்கு பேரே சிலாண்ட்ரோன்னு வச்சிருக்காங்கங்கிறத அப்பதாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கொத்தமல்லி எல்லாம் ஃபர்ஸ்ட் செட்லயே போட்டிருப்பாங்க போல. யாருமே பறிக்கவே இல்ல. பறிக்காதனால அந்த செடி ரொம்ப பெருசாகி பூவே பூக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அடுத்தது பீட்ரூட் பறிக்கலான்னு போயிருந்தோங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லேண்டே கொஞ்சம் ட்ரையா தான் இருந்துச்சு. செடியும் கொஞ்சம் வாடி போய் தான் இருந்துச்சு. செடியிலருந்து கிழங்க பறிக்கும்போது, கிழங்கு வந்து பெருசா ஊறலைங்க. எல்லா கிழங்குமே இந்த ஷேப்ல தான் இருந்துச்சு. ஸோ நாங்க பறிக்கிற இடத்துல இன்னொருத்தவங்களும் பறிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பக்கெட் ஃபுல் ஆஃப் பீட்ரூட்ஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கிழங்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப்ல தான் இருந்துச்சு. நாங்க ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் நாங்க பீட்ரூட் எடுத்துட்டு வந்தோம். பீட்ரூட் எல்லாம் பறிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த பீட்ரூட்ஸோட இலைகள் எல்லாமே கீழ கிள்ளி போட்டுட்டோங்க. ஸோ அதுக்கேத்த எடைக்கு அளவுக்கு தான் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும். பட் இந்த பீட்ரூட் இலைகள்ல நம்ம பருப்புக்குள்ள போட்டா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கொத்தமல்லி இன்னொரு செட் இங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொத்தமல்லி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம முதல்ல பார்த்த கொத்தமல்லிய விட. இது பார்த்தீங்கன்னா, சைஸுமே சின்னதா தான் இருக்கு. கொத்தமல்லிய பறிக்கும்போது கொஞ்சம் ஹார்டா தாங்க இருந்துச்சு. ஏன்னா தண்ணியே விடாம வச்சிருக்கிறாங்க. ஸோ பறிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இங்க இருக்கிற பைப்ல இருந்து தான் தோட்டத்துக்கு தண்ணியே போகுதுங்க. இந்த ஹோஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா சுத்தி வச்சிருக்கிறாங்க. எவ்ளோ பெரிய தூரத்துக்கும் இந்த ஹோஸ் யூஸ் பண்ணி அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சலாங்க. தண்ணி தோட்டத்துக்கு பாயறதே ஸ்ப்ரிங்க்லர் மாரி தாங்க பாயுது. ஸோ இந்த ஹோஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் போகுற மாரி இருந்துச்சுன்னா, இந்த வண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து டிஸ்டன்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அத சுத்தி இருக்கிற செடிகள் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி பாய்ச்சும். சுக்கினி. ஸோ இதுதான் வெள்ளரிக்கா மாரியே இருக்கும். அடுத்தது உருளைக்கிழங்கு பறிக்கலான்னு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ உருளைக்கிழங்கு பறிக்கும்போது ஷாவல்ஸும் அங்கேயே வச்சிருக்காங்க. ஸோ அத யூஸ் பண்ணி உருளைக்கிழங்க எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா வந்துரும். உருளைக்கிழங்க பறிக்க போலான்னு உள்ள போகும்போது, போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, அத்தன உருளைக்கிழங்க வந்து புடுங்கி புடுங்கி வேஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. கீழ கிடக்கிறத பொறுக்குனாவே ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு மேல வருமாட்டிருக்குதுங்க. அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. கீழ வேஸ்ட்டா இருக்கிற உருளைக்கிழங்குல எது எது நல்ல உருளைக்கிழங்கோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் செடியிலருந்து பறிச்சும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து நமக்கு தேவைங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டா
போதும். அதுக்கு மேல வேஸ்ட் தாங்க ஆகும். உருளைக்கிழங்கு செடிய பறிக்கிறது தாங்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா மண்ணு வந்து ஈரப்பதத்தோட இருந்தனால புடுங்கும்போது ஈஸியா அழகா வந்துச்சு. ஸோ கிழங்கு வந்து நெறைய எடுத்துக்கிட்டே இருக்கலாம்னு தான் ஆசையா இருந்துச்சு. பட் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால தான் ஓரளவுக்கு நாங்களுக்கு தேவைங்கிறத மட்டும் எடுத்துட்டு மீதிய வந்து பறிக்கவே இல்ல. அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். காய்கறி எல்லாம் ஒரு கவர்ல போட்டு வச்சாச்சுங்க. உருளைக்கிழங்க வந்து இந்த மாரி வல மாரி இருக்கிற அந்த பேக்லயும் போட்டு வச்சாச்சு. அப்பதான் எடை போடும்போது ஈஸியா இருக்கும் எடுத்து குடுக்க. அடுத்தது வெங்காயம் பறிக்கலான்னு தாங்க போயிட்டுருக்குறோம். இங்க வந்து நம்ம ஊர்ல மாரி சின்ன வெங்காயமெல்லாம் விளைவிக்க மாட்டாங்க. வெங்காயத்திலேயே 2 வகை இங்க வந்து விளைய வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு எல்லோ ஆனியன், இன்னொன்னு வந்து ரெட் ஆனியனுங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றது ரெட் ஆனியன் தாங்க. எல்லோ ஆனியன் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு காரத்தன்மை இருக்காது. சாலட்ஸ் இந்த மாரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த எல்லோ ஆனியன் யூஸ் ஆகுங்க. வெங்காயம்லாம் பறிச்சாச்சுங்க. வெங்காயத்தாளோட வெயிட் போட்டோம்னா, கண்டிப்பா வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகும். அதனால தான் அந்த வெங்காயத்தாள் எல்லாமே கட் பண்ணிட்டு தான் வெயிட்டுக்கு குடுக்கணுங்க. வெங்காயத்தாள்கள கையில கட் பண்ணவே முடியல. அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிசர் வாங்கிட்டு வந்து கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சுங்க. வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே பறிச்சாச்சுங்க. ஸோ நாங்க என்னென்ன காய்கறிகள் பறிச்சிருந்தோம்னா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, முட்டைக்கோசு, பீட்ரூட் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழைங்க.
நம்ம பறிச்சுட்டு வந்த காய்கறிகள் எல்லாம் என்னென்ன விலைன்னு வந்து ஒரு ஸ்டாண்ட்ல எழுதி போட்டிருந்தாங்க. அங்க நம்ம எக்ஸஸா காய்கறிகள் அதிகமா பறிச்சுட்டு வந்திருந்தோம்னா, இந்த மாரி ஸ்டாண்ட்ல கூட வச்சுட்டு கூட போலாங்க. ஆனியன்ல 2 வகை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஒண்ணு ரெட் ஆனியன், இன்னொன்னு வந்து எல்லோ ஆனியன்னு. ஸோ இதுதாங்க அந்த எல்லோ ஆனியன். ஒவ்வொரு ஆனியன் மட்டுமே பார்த்தீங்கன்னா, அரை கிலோவுக்கு மேலேயே வரும். ஸோ அவ்ளோ பெரிய பெரிய ஆனியன்ஸா வச்சிருந்தாங்க. நம்ம பறிச்ச காய்கறிகள் எல்லாமே அதுக்கு வெயிட் போட்டு, அது எவ்ளோ காசுன்னு பே பண்ணிட்டு, இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தாங்க. மொத்தமா இந்த காய்கறிகளோட விலை பார்த்தீங்கன்னா, $36 வந்திருந்துச்சுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா காட்டுல பறிச்ச எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சுச்சு. தோட்டத்துல காயெல்லாம் பறிச்சு முடிச்சு, காயெல்லாம் பில் போட்டதுக்கு அப்புறமா நம்ம கையெல்லாம் கண்டிப்பா மண்ணா தான் இருக்கும். ஸோ அத கழுவுறதுக்குன்னே ஒரு இடமே வச்சிருக்காங்க. ஸோ போறப்ப வந்து நம்ம கை, கால் எல்லாமே வாஷ் பண்ணிட்டே கிளம்பலாம். ஸோ அந்த மாரி ஒரு ஃபெசிலிட்டியும் சூப்பரா இங்க வச்சிருந்தாங்க. அப்பா, அம்மாவுக்கு இந்த மாரி ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனது ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. எங்களோட நீங்களும் இந்த தோட்டத்து ஜர்னில வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.